ஒரு கேள்வி சபாநாயகர் அவர்களே, என்னென்றால் இந்த ஜிஎம்ஓ என்று சொல்லப்படுவது வந்து எங்களுடைய நாட்டுக்கு இருக்கிற பெரிய ஒரு சாபம். கடந்த அரசாங்கங்களாக இருக்கலாம், இந்த அரசாங்கங்களாக இருக்கலாம், இந்த ஜிஎம்ஓ எப்போதுமே எங்களுடைய மக்களுக்கு எதிராகத்தான் எப்போதுமே நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இப்போது பார்த்தீங்கன்னா கிழக்குமான முழுக்க சகல வைத்தியசாலைகளும் இன்றைக்கு ஓபிடி வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறார்கள். ஆகவே நான் கேட்கிறேன் என்றால், ஒரு வைத்தியசாலைக்கு ஜிஎம் ஜவாஹிர் என்று சொல்லப்படுகின்ற நபர் அந்த வைத்தியசாலை எம்எஸ், நீங்களும் ஒரு எம்எஸ் இருந்த நீங்கள் உங்களுக்கும் அடிவா இது விளங்கும், எம்எஸ்க்கு எதிராக ஒரு முறைப்பாட்டை செய்துவிட்டு அந்த கிழக்குமான முழுக்க ஓபிடியை அப்படி செய்வது வந்து ஒரு மனித உரிமை மீறல் இல்லையா? ஏனென்றால் நீங்கள் 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள். இந்த சுகாதாரத்துறையை இந்த அதிசய சேவைக்கு, அதாவது வந்து அத்தியாவசிய சேவைக்குள்ள உள்ளடக்க முடியுமான்னு கேட்கிறேன். என்றால் சுகாதாரத்துறை எந்த ஒரு நாட்டிலையும் ஸ்ட்ரைக் பண்றதில்லை, இலங்கையில் மட்டும்தான் ஸ்ட்ரைக் பண்ணுகிறார்கள். இந்த தனிப்பட்ட மனித உரிமை மீறலை இந்த இவை செய்யலுமா, சட்ட நடவடிக்கை எடுக்கலுமா? மூன்றாவது, இவர்களை நீங்கள் இந்த சுகாதாரத்துறையை அதிசய சேவைக்கு, அதாவது வந்து அத்தியாவசிய சேவைட்டு ஜும்முக்காட்டு பொழுதுகள் ஆனோம்